கள்ளச்சாராயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சார். இப்போ ஏடிஎம்கே வெளிநடப்பு பண்ணுறாங்க. சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சபையில் இருந்து விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க. சபையில் விவாதம் பண்ண அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம்னு ஏடிஎம்கே லீடர் சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம். இந்த விஷச்சாராயம், நீங்கள் அதை சாப்பிட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க. சாராயத்தில் என்ன நல்ல சாராயம், என்ன கெட்ட சாராயம்? கள்ள சாராயம், விஷச்சாராயம். இந்த கேஸில் 3 டெத்து நடக்குது. அந்த 3 டெத்து நடந்தப்போ கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்ஓக்கோ அல்லது மிஸ்டர் முத்துசாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்துருப்பாரா? நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? வயது முதிர்ந்த காரணத்தால் செத்து போனார், வயிற்று வலியினால் செத்து போனார், வலிப்புனால் செத்து போனார், இப்படித்தானே? அப்போ இந்த அரசாங்கம் இப்போ 183 பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 57 60 சாவுகள் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பாக இல்லையா? இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம் நாம். காரணம் என்ன? உங்கள் சிபிசிஐடி உங்கள் கைக்கூலி தான். கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார்? ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்டு. அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது, அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது. ஆகவே நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்ஷியல். அதனால தான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம். அது சீஃப் மினிஸ்டர் உடனடியாக ஏற்றுக்கிறது அவருக்கு கௌரவமானது. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ பேசுங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ விச் மீடியா யூ பிலாங் டு. எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோன்னா ஸோ மச் ப்ரொசீஜர் இஸ் தேர். அதனால் நீங்கள் அதுக்கப்புறமே அந்த கேஸுக்கு அப்புறம் மாநில அரசுகள் நீக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப குறைவு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மிக கடுமையான அந்த அளவுக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு டெல்லி சீஃப் மினிஸ்டர் நோன் கரப்ட் பர்சன், நம்ம அதையே கூட நீக்கலை. காரணம் என்னென்னா நாம் இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த விரும்பலை. அதனால் முதலமைச்சரே நேர்மையாக பேசணும். சட்டமன்றத்தில் திருப்பியும் டாமிங் அபவுட் 40 out of 40. ஏங்க 60 பேர் செத்து போயிருக்கான், அதை பற்றி கவலை இல்லை. அது எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏன் ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் இருந்தால் முதலமைச்சருக்கு என்ன பயம்? அது மட்டும் இல்லை, நீங்கள் சாதாரண விஷயம், நீங்கள் எல்லோரும் பிஜேபியோட தொடர்பு இருக்கிறவங்க தான். பிஜேபியோட ஆர்ப்பாட்டம் முந்தான அனுமதிச்சிருந்தா இன்னும் குடிமொழி போயிடும். ஏன் நாங்கள் பேசக்கூடாது? சரி, நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச விடாமல் தடுத்துட்டீங்க. இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குது, ஒன்றும் இல்லை. விக்கிரவாண்டி தேர்தல் நடப்பில் இருக்குது. வீடு வீடாக வாட்ஸ்அப்பில் நேரடியாக இந்த கொலகார கட்சி, இந்த திமுக இதை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு கேட்குறதுக்கு பிஜேபிக்கு ரைட்டு இருக்கா இல்லையா? அப்போ என்ன, இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்மாங்க. இந்த நெருப்பு கோழி அது என்னமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்கை மறைச்சுன்னுடுமா. அப்போ இந்த உலகமே இருண்டு இருக்குது, நம்மளை சுற்றி ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்குமா? அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் செயல்படுறாரு. இட்ஸ் ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் பை தி சீஃப் மினிஸ்டர். அதனால் இது நல்லது இல்லை. மற்ற கடுமையான நடவடிக்கைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரே சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டா இவருக்கு மடியில் கனம் இல்லை அப்படின்னு நாம் ஒத்துக்கலாம். கமலஹாசன் ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காரு சார், கொஞ்சமாக பிடிச்சாலும் கொஞ்சமாக பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருப்பியும் சொல்கிறேன்னா அவருக்கு சொன்ன பதில் தான். இட்ஸ் அன் irrelevant எலிமெண்ட்டு இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் டிவியை உடைச்சது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்குது. இலவசங்கள் கூடாதுன்னு டிவியை உடைச்சி இதெல்லாம் எதிர்த்து நாம் திமுகவோட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ டார்ச் லைட்டை தொலைச்சிட்டு திரியிறார். அவருக்கு நம்ம எதுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. இஸ் அன் irrelevant political element in Tamil Nadu.